2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலே வெற்றி வாய்ப்பு யாருக்கு? வெளியான புதிய கருத்து கணிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தல் இப்போதிருந்தே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. ஆளும் திமுக, பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக மற்றும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் என அனைத்து தரப்பிலும் ரகசியமான மற்றும் துல்லியமான கருத்து கணிப்புகள் என்பது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலை தீர்மானிக்க போகும் இந்த மெகா சர்வேகளின் பின்னணியை பற்றி பார்த்தால், தேர்தலுக்கு இன்னும் காலங்கள் 2 மாத காலம் என்று இருந்தாலும் தற்போதைய கால நிலவரத்தை கணிக்க திமுக 3 நிலைகளில் சர்வே நடத்தி வருகிறது. உளவுத்துறை ஆய்வு. தமிழக அரசின் உளவுத்துறை மூலம் நடத்தப்படும் இந்த ஆய்வு மிக துல்லியமானதாக கருதப்படுகிறது. இதில் எம்எல்ஏக்களின் தனிப்பட்ட செல்வாக்கு, மக்கள் மத்தியில் உள்ள அதிருப்தி மற்றும் எதிர்க்கட்சிகளின் பலம் ஆகியவை ரகசியமாக சேகரிக்கப்படுகிறது. அதே போல ஜாதி ரீதியான வாக்கு வங்கி, அரசின் நலத்திட்டங்கள், பெண்களிடம் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் மற்றும் வேட்பாளர் தேர்வு குறித்து ஆழமான ஆய்வுகளை தனியார் முகமைகள் கொண்டு திமுக ஆய்வு செய்து வருகிறது. அதே போல வேட்பாளருடைய வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும் இறுதிக்கட்ட ஆய்வாக இது பார்க்கப்படுகிறது. எந்த தொகுதிகளில் வெற்றி நிச்சயம் என்பதை பெண் அப்படிங்கிற குழு பார்த்தீங்க அப்படின்னா இறுதி அறிக்கை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல அதிமுகவுடைய கணக்கு எப்படி இருக்கிறது என்றால், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இந்த ஆட்சியை பிடிக்க மண்டல வாரியாக தீவிர ஆய்வுகளை தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக கொங்கு மண்டலம் மற்றும் தென் மாவட்டங்களில் கட்சியை பலப்படுத்தி மீண்டும் நிரூபிக்க வேட்பாளர் செல்வாக்கை சரிபார்க்கவும் தணிக்கை குழுக்கள் அமைக்கப்பட்டு களப்பணிகள் என்பது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அதே போல விஜயுடைய வருகை என்பது பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடத்தப்பட்ட சமீபத்திய உள்கட்சி சர்வே முடிவுகள் அரசியல் வட்டத்திலே பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருந்தது. சுமார் 41,450 நபர்கள் எடுக்கப்பட்ட அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தமிழக வெற்றி கழகம் சுமார் 30% வாக்குகளை பெறும் என மக்கள் விஜயை முதலமைச்சராக பார்க்க விரும்புவதாகவும் ஆய்விலே தெரிவிக்கப்பட்டது. முதற்கட்ட ஆய்வின்படி திமுக 104 இடங்களையும், தமிழக வெற்றி கழகம் 74 இடங்களையும், அதிமுக 56 இடங்களையும் கைப்பற்ற வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டது. அதே போல புள்ளி விவரங்களின்படி திமுக 32.9% ஆதரவுடன் முதலிடத்திலும், தமிழக வெற்றி கழகம் 31.7% மிக நெருக்கமாக 2ஆம் இடத்திலும், அதிமுக 27.3% 3ஆம் இடத்திலும் இருப்பதாக செய்திகள் என்பது தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருந்தாலும், ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே அவர்களுக்கு தனித்தனியான கருத்து கணிப்பு நடத்திட்டு வர்றாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் உளவுத்துறையை பயன்படுத்தி கூட கருத்து கணிப்பில் நடத்தி கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் இனி வரக்கூடிய நாட்களிலே கண்டிப்பாக அறிவிப்புகளாக வரப்போகிறது. மகளிர் உரிமை தொகை கூட 1000 ரூபாய் 2000 ரூபாயாக மாற்றம் செய்யப்பட இருக்கிறது. இன்றைய தினம் தமிழக அரசின் சார்பாக கூட 3 மாதங்களுக்கு மகளிர் உரிமை தொகையை முடக்க பார்க்கிறார்கள் என சொல்லி 5000 ரூபாய் என்பது வங்கி கணக்குகளிலே டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருடைய வங்கி மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய அனைவருடைய வங்கி கணக்கிலும் 5000 ரூபாய் பணம் என்பது டெபாசிட் செய்யப்பட்டிருப்பது தற்போது தமிழக மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். இனி வரக்கூடிய அறிவிப்புகளை பொறுத்து மாற்றங்கள் என்பது நிகழ்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.